Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, exercise 2.6 fourth sum. The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n so that the series is in AP. So the series AP ங்கறது சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா n terms வந்து n terms உடைய sum first n terms ஒரு சில n terms இருக்கு அதோட sum எடுத்தீங்கன்னா அது வந்து 2n square minus 3n சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இத AP ஆன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். So இத நீ Sn கொடுத்துட்டாங்க. இந்த டேர்ம் இன்ஃபர்மேஷன் வச்சு பாக்கும்போது Sn என்பது கொடுத்துட்டாங்க 2n square minus 3n. நம்ம S1 கண்டுபிடிக்கும்போது 2 into 1 the whole square minus 3n 3 into 1. So 2 into 1 1 square 1 minus 3 into 1. So 2 minus 3 என்பது minus 1 சொல்லிட்டு வருது. S1 இதுதான் T1 இதுதான். So ஏன் நீங்க ஏன் ஆச்சுனா இப்போ ஒரு சீக்வென்ஸ் இருக்கு 1 2 3 ன்னு சொல்ற சீக்வென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 1 2 3 ன்ற சீக்வென்ஸ் இருக்கு. ஸோ 1 + 2 ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு வேறு வந்துடும். 1 + 2 அதாவது S2 கண்டுபிடிக்கிறேன்னா S2 ஆச்சுன்னா 1 + 2 தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சாச்சுன்னா 1 + 2 + 3 சீக்வென்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் 1 + 2ன்னு சொல்லிட்டு S2 1 + 3 ஆட் பண்ணி S3. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் S2ன்னு லான்ச் பண்ணியாச்சு அது கண்டிப்பாக சேமாக வராது. ஏன்னா S2 ஆச்சுன்னா T வந்து வேறு வரும். T2 வந்து 2 தான் வருது. பட் S2 வந்து உங்களுக்கு வருது 3ன்னு சொல்லிட்டு வருது இந்த சீக்வன்ஸில். பட் S1 பார்த்தாச்சுன்னா 1 தான். ஏன்னா 1 மட்டும் நம்ம வச்சு ஆட் பண்ணுவோம். ஸோ 1 கூட ஆட் பண்ண இது மேலே ஸோ அதே தான் வரும். பட் T1மே இதுதான் வரும் 1 தான் வரும். ஸோ ரெண்டு சேமாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். S1 அதாவது 1 + 2 + 3 என்ற சீக்வன்ஸில் S2 அல்லது S3 S4 கண்டுபிடிக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு சம்ஸும் டேர்மும் டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள். இதை இப்போ 1 + 2னா சரி ஒரு 3 வருது. அது டிஃப்ரெண்ட்டு. பட் நம்ம டேர்ம் 2 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் 2 தான் வரும். பட் அதுவும் ஸோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது. பட் இந்த S1க்கு மட்டும் இது சேமு. இது S1 வந்து சேமு T1ம் சேமாக தான் வரும் 1 தான் வருது. ஸோ அதனால தான் சம் 1 டேர்ம் 1 சேமுன்னு சொன்னேன். இப்போ அதை நம்ம -1 வந்திருக்கு. ஸோ நம்ம சம் 1 = -1 வந்ததால் அதை நம்ம T1 -1 எடுத்துக்கலாம். ஸோ டேர்ம் 1 நம்மளுக்கு கிடச்சிட்டு இப்போ நம்ம டேர்ம் 2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 × 2 the whole square minus 3 × 2. ஸோ 2 × 4 minus 3 × 2 the 6. ஸோ 2 4s are 8 minus 6 வந்து 2ன்னு சொல்லிட்டு வரும். இந்த S3 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு S2. ஸோ 2 3 the whole square minus 3 × 3. ஸோ 2 3s are 3 3s are 9 3 3s are 9. ஸோ 18 - 9 வந்து வேறு 9ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு S1 வந்து -1 S2 வந்து 2 S3 வந்து உங்களுக்கு 9 சொல்லிட்டு வந்திருக்கு. நம்மளோட T1 -1 தெரியும். பட் T2 தெரியாது T3 தெரியாது. ஸோ T3 ஸோ கூட S4 கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. S4 கண்டுபிடிச்சிங்கன்னா 2 × 4 the whole square minus 3 × 4. அப்போ 2 × 16 minus 12. ஸோ 2 16s are 32 வரும். 32 - 12 வந்து உங்களுக்கு 20ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் S4 20ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் T3 வரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை இப்போ பாருங்கள் நம்மளுக்கு S2 இது S2 அதாவது T2 கண்டுபிடிக்கிறோம். T2 = S2 - S1. ஸோ T2 = S2 - S1 என்னது S2 என்னது உங்களுக்கு 2 × -1. ஸோ தட் இஸ் = 2 + 1 என்ன வருது 3ன்னு வருது. அப்போ டேர்ம் 2 வந்து 3. இப்போ நம்மளுக்கு டேர்ம் 3ங்கிற கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ S3 - S2. ஸோ S3 வந்து உங்களுக்கு 9 - 2 தட் இஸ் = 7. ஸோ S2 வந்து இது 7. ஸோ 9 = 7 9 - 2 7. இப்போ T4 பார்த்தீங்கன்னா S4 - S3 தட் இஸ் = 20 - 9ன்னு சொல்லிட்டு வரும். தட் இஸ் 11. ஸோ நம்மளுக்கு 4 டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டு T1 = -1 T2 = 2 T3 = 3 T2 = 7 and T4 = 11 சொல்லி தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த ஏபியும் ப்ரூவ் பண்ணதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 3 டேர்ம்ஸ் தேவை. T2 - T1 T3 - T2 and T4 - 3T. ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே போதுமானது. ஸோ நம்ம அந்த 3த்தையும் வச்சு ப்ரூவ் பண்ணால் சரி கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 3த்தையும் வச்சு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ T2 - T1 என்னாச்சுன்னா T2 உங்களுக்கு 3
3 into minus, so that is equal to 4 சொல்லிட்டு வருது. தென் T3 minus T2 பாருங்க, இது வந்து T2 minus T1, ஸோ T3 minus T2 என்பது 7 minus 8, that is equal to 4 வருது. ஸோ T4 minus T3 என்பது 11 minus 7, that is 4 சொல்லிட்டு வருது. ஸோ மூணுமே 4 தான் வருது. ஸோ T2 minus T1 is equal to T3 minus T2 is equal to T4 minus T3. ஸோ இதை நீங்கள் T3 வரை கண்டுபிடிச்சாலே போதும், நான் ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ இப்படி மூணுமே ஈக்குவலாக வந்திருக்குது, அதனால் இது என்னென்னா ஏபி தான். ஸோ இதில் ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு வந்துட்டாலும் ஏபி தான். ஸோ இது நம்ம மூணுமே வந்துட்டு ஸோ மூணுமே வந்தனால இது கண்டிப்பாக ஏபி தான். ஸோ இது நம்ம ஏபின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூஃப். அவ்வளோதான், இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.